Hi peeps, welcome back to my channel Speak Easy with me Dharu. So today you all gonna learn some Gen Z slang words. So what is Gen Z slang words? So Gen Z அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ Gen Z அப்படின்னா நத்திங் பட் இந்த 1995க்கு மேலே 2010குள்ளே பிறந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஜென்ரேஷனை தான் நம்ம Gen Z அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன் அப்பையும் நிறையா லாங்குவேஜஸ் எல்லாம் மாறுது, அவங்களோட ஸ்லாங்ஸ் எல்லாம் மாறுது இல்லையா. ஸோ அப்டேட் இஸ் ஆல்வேஸ் அப்டேட்டட். அதனால் நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்குவோம். இந்த ஜென்சி ஸ்லாங் வந்து இப்போ ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அதில் சில வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டியரஸ்ட், ரொம்ப லவபிள், ஸ்வீட் ஹார்ட், ஹனி அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அதாங்க அவங்களோட பெட்டர் ஆஃப் ஆரல்ஸ், உங்களோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ அவங்கள வந்து இன்னும் ஸ்வீட்டாக ஜென்சி ஸ்லாங்கில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பூக்கி அப்படின்னு சொல்லலாம். பூக்கி அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் நாட் பக்கி, பூக்கி. ஓகே, சாரி, சும்மா ஜோக்கு அப்படின்னு ட்ரை பண்ணேன், நல்லா இல்லை, விட்டுருங்க. ஸோ இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா, ஸோ மேக்கப் போடுறது இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்னொரு டேர்ம் ஜென்சி ஸ்லாங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐம் கோனா பீட் மை ஃபேஸ். ஐம் கோனா பீட் மை ஃபேஸ் விச் மீன்ஸ் இப்படி அடிக்கிறது கிடையாது, அடிக்கிறது தான், பவுடர் அடிக்கிறது இல்லை. ஸோ மேக்கப் பண்ணுறத வந்து ஐம் கோனா பீட் மை ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த தேர்ட் சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஐ எம் டெட். இட் டசன்ட் மீன் தட் யூ ரியலி டெட். ஸோ இது என்ன மீனிங் வரும் அப்படின்னா, வென் யூ பர்ஸ்ட் அவுட், ரொம்ப லாஃப், ரொம்ப சிரிக்கிறீங்க, வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கிறீங்க, சிரிப்படக்க முடியாமல் சிரிக்கிறீங்க அப்படின்னா ஐ எம் டெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, இதை சென்டென்ஸில் எப்படி இதை மூணையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாப் கிராக்கிங் ஜோக், ஐ எம் ஆல்ரெடி டெட் அண்ட் இட்ஸ் கெட்டிங் லேட். I have to beat my face and I really want to meet my boyfriend, which means I really want to meet my pookie. ஸோ hereafter இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எப்பயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், சரியா. ஸோ நம்மளோட ஆல்ரெடி தெரிஞ்ச இங்கிலீஷையும் விடாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அண்டு இந்த மாதிரியான அப்டேட்டாக இருக்கிற விஷயங்களையும் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால தான். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பூக்கீஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான். tada bye, see you on the next video.